ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் பார்க்கலாம். நேற்று தான் எக்ஸ்பைரி ஆயிருந்தது. இன்னைக்கு என்ன ஸ்டாடல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 24,100ன்ற ஸ்டாடல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிஇஓட ஸ்டாடல்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கீழ் நோக்கி தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 24,100ஓட ஸ்டாடலும் ஃபார்ம் ஆயிருக்கு. 24,000 ஓட ஸ்டாடலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 ஸ்டாடல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 24,100 லைன் எங்க இருக்குன்னா, அந்த லோன் இருக்குல்ல, அந்த லைன் கிட்ட தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் அங்க வரணும். ஆனா மார்க்கெட் இன்னைக்கு வந்து அந்த இன்னியோட ஓப்பன் க்ளோஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்ததுனால, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டியான மார்க்கெட்ட நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்க ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஏன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டியா வரல அப்படின்னு. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். இன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட ட்ரேடிங் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்சுடு மார்க்கெட். மார்க்கெட் வந்து இன்னியோட ஓப்பன் க்ளோஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுனால, ஸோ இன்னைக்கு நம்மளோட ட்ரேட் இல்ல. இன்னைக்கு ஜஸ்ட் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே. பாய்.